அடியன் ராமானுஜதாசன். அடியன் ராமதாசன் சுவாமி. எல்லாருக்கும் நமஸ்காரம். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ உவே வரதன் சுவாமி. சுவாமியை பற்றி தெரியாதவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்திலே இருக்க முடியாது. சிறிய வயதிலேயே சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக அபியசித்து அதையெல்லாம் நன்றாக தேர்ச்சி பெற்று சாஸ்திரங்களை பலருக்கும் இன்னும் இப்போ பாடமாக எடுத்து பல வித்வான்களை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருப்பவர் சுவாமி. ஸ்ரீரங்கத்திலே நித்தியவாசமாக எழுந்தொழிருப்பவர். அடியவங்கள்லாம் கூட சுவாமிகிட்ட சாமானிய சாஸ்திரங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய சுவாமிகிட்ட வாசிக்கணும்னு ஆசை இருக்குது. நம்முடைய நிகழ்ச்சிக்கு சுவாமி எழுந்தருளி ஒரு சில கேள்வி பதில்களுக்கு சுவாமி பதிலளிக்கப் போகிறார் அப்படின்றது ரொம்ப பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். சுஸ்வாகதம் சுவாமி. அடியே தன்யோஸ்மி. நேர கேள்விகளுக்கு போயிடலாம். முதல் கேள்வி, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா ஆச்சாரிய சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. எந்த நல்ல குணங்கள் இருந்தாலும் இது வேணும் அப்படின்றது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கணும். அது சாஸ்திரங்களில் ஆச்சாரிய சம்பந்தத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு? ஏன்னா அது அவ்வளோ பிரபலமாக தெரியறதில்லை. நம்ம சம்பிரதாயங்களில் தெரியறதே தவிர வேதத்திலேயோ இதிகாச புராணங்கள்லையோ இன்னும் சாஸ்திரங்கள்லையோ தர்மசாஸ்திரங்கள்லையோ ஆச்சாரியனை பற்றி தான் நாம் இருக்கணும் அப்படின்றது ஸ்பஷ்டமாக அதுக்குண்டான பிரமாணங்கள் தெரியறதில்லை. அதை பற்றி கொஞ்சம் சுவாமி. ஆச்சாரியன் என்பவன் யார்னு சொன்னா, யார் ஒருத்தன் ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் அப்படிங்கிற இந்த பிரமாணத்தின்படி பார்த்தோம். ஏன்னா சாஸ்திரங்களில் எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோ அது நாம் கை கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து தானும் அதை அனுஷ்டித்து மற்றவர்களையும் யார் ஒருவன் அனுஷ்டிக்கும்படி செய்கிறானோ ஆச்சாரே ஸ்தாபியத்யபி என்று சொல்லி, ஸ்வயம் ஆச்சாரத்தை எஸ்து ஆச்சாரே ஸ்தாபியத்யபி அப்படின்னு தானும் அனுஷ்டித்து மற்றவர்களையும் அந்த அனுஷ்டானத்திலே நிற்கச் செய்கிறானோ அவன்தான் ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியனுக்கு மற்றொரு பெயர் குருன்னு ஒரு பெயர். அதில் குருன்னு சொன்னால் அக்ஞானம்னு அர்த்தம். குஷப்தஸ்த்வந்தகாரஸ்யாத் ருஷப்தஸ்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. கு என்று சொன்னால் அந்தகாரம், இருள், அக்ஞானம், அக்ஞானமாகிற இருள். ரு என்னால் அத்தை போக்குவன். ஆக நம்முடைய அக்ஞானமாகிற இருளை போக்குபவன் ஆச்சாரியன். நமக்கு பல விஷயங்கள் புலப்படாது இருக்கு. நாம் யார் என்பதையே நாம் அறியவில்லை. இந்த தேகமே நாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம். இந்த தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது இந்த ஆத்மா என்கிற ஒரு வஸ்து உண்டு அப்படின்னு சொல்லி, அது சுதந்திரமன்னு, அது எம்பெருமானுக்கு உரிய வஸ்து என்ன, இந்த விஷயங்களையெல்லாம் போதித்து, மேலும் எப்படி நாம் அந்த எம்பெருமானுக்கு உரியவன் நான்னா அந்த எம்பெருமானிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அந்த கைங்கரியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நித்திய கைங்கரியமாக இருக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கு ஒரு தேச விசேஷத்திற்கு செல்ல வேண்டும், பரமோதத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு உண்டான வழி என்ன, அதை எப்படி அனுஷ்டிப்பது, இதையெல்லாம் நமக்கு எடுத்துரைத்து நம்மை நல்வழிப்படுத்துபவர். இதை உபதேசத்தினால மட்டும் காரியங்கள் நடந்துடாது. அந்த உபதேசப்படி தானும் நடந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆச்சாரியர் திகழ்ந்தார்னு சொன்னா, நமக்கு அதை சட்டுன்னு அது நாம் ஓஹோ அவா பெரியவா அப்படி நடந்துட்டா நாமும் இப்படி நடந்துக்கணுங்கிற எண்ணம் நமக்கு நன்னாக உண்டாகும். பல பேரை நல்வழிப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையினால ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு பங்கு நிச்சயமாக அது ரொம்ப இருக்கவே இருக்கு. உபனிஷத்துக்கள்ல பல இடங்கள்ல இந்த ஆச்சாரியனுடைய பெருமைகள் இதெல்லாம், ஆச்சாரியார் ஆச்சாரியனிடம் கிடைத்த வித்தை தான் அது காரியகரமாகும் அப்படின்னு எல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கு. நாம ஏதோ வேறு ஆச்சாரியனை உல்லங்கித்து வேறொரு விதத்திலே சம்பாதித்த ஞானமானது காரியகரமாகாது, இப்படிப்பட்ட உல்லேகங்கள்லாம் உபனிஷத்துக்கள்ல இருக்கு. அதனால ஆச்சாரியனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. பிரசித்தமான ஒரு உதாரணம் சிவஜன்மத்தில் சொல்லப்பட்ட ஒரு உதாரணம், ஒரு தீர்த்தத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜலத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தாமரையை சூரியன் அலர்விப்பான்.
அது மலர செய்வான். இதுவே அந்த ஜலத்தை அந்த தாமரை பிரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னா அதே சூரியன் அந்த தாமரையை அதை உலரச் செய்து விடுவான், அதை அப்படியே காயும்படியாக செய்து விடுவான். இப்போ ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா ஒருவனுக்கு அது எம்பெருமான் அவனை அனுகிரகிக்கிறான். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் எம்பெருமான் அவனை நிகிரகிப்பான் அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆகினால ஆச்சாரிய சம்பந்தம் என்பது ரொம்ப ரொம்ப தேவை. இதுல தொடர் கேள்வியா ஒரு 2 கேள்விகள். ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவா என்ன சொல்றான்னா, எனக்கு பகவானை தெரியும், பகவானுக்கு எனக்கு தெரியும், இதுல நடுவுல எதுக்கு ஒருத்தர், அவருக்கு என்ன, பகவானுக்கு சர்வஜன்னு சொல்றோம், அவருக்கு தான் என்னை பத்தி நன்னா தெரியுமே, நடுவுல எதுக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி ஒரு சந்தேகம் கேட்கிறேன், ஒரு ஆட்சேபனை பண்றான். ஒரு மிடில் மேன். மிடில் மேன். எம்பெருமானுக்கு நம்மை தெரியும், சத்தியமான வார்த்தை. ஆனால் நமக்கு எம்பெருமானை தெரியுமா? யார் ஒருத்தன் எம்பெருமானை நான் அறிவேன்னு சொல்றானோ அவன் எம்பெருமானை அறியவில்லை. அமதம் மதம் மதமதா மதம். எவன் ஒருத்தன் எனக்கு எம்பெருமானை தெரியலேன்னு சொல்றானோ அவன் தான் தெரிந்தவனாகிறான். யார் ஒருவன் தெரிந்தே கொண்டேன்னு சொல்றானோ அவனுக்கு உண்மையிலே தெரியலேன்னு அர்த்தம். எனக்கு எம்பெருமானை தெரியறதுனாலே, ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு வஸ்து, அது ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ஒரு வஸ்து. பகவத் விஷயங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அதனால நான் அதை தெரிந்து விட்டேன்னு ஒருத்தர் சொல்றான்னா பாவம், அவள் தெரியல, அவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும். ஆகையினாலே என்னைக்குமே நம்ம காட்டு யாரோ ஒருத்தர் நன்னா தெரிஞ்சிருப்பா அப்படின்னு நாம் ஒரு அந்த எண்ணம் கொண்டு ஒருத்தரை அடிபணிஞ்சு போகணும். ஏன்னா ஒருத்தர் தெரிஞ்சுனுட்டாலே அவன் தெரிஞ்சுக்கலேன்னு அது தெரியாது. ஏன்னா அது வேதம் அப்படி சொல்றது. பெரியோர்கள் எப்படி சொல்லுவான்னா, ஏதோ நான் அதை தெரிந்து கொள்ள பார்க்கிறேன், ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கு, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி வைக்கிறேன், ஏதோ ஒரு அம்சம் ஏதோ எனக்கு புரிஞ்சா போல இருக்கு, அப்படிதான் அவருடைய வார்த்தைகளே இருக்கும். ஆகையினால நமக்கு அது தெரிந்ததுன்னு சொன்னா அது தெரியவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆகையினால ஒரு மிடில் மேன் சொன்னா, இப்போ அந்த பகவத் விஷயத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய எம்பெருமான் நமக்கு தெரியறது, எம்பெருமானை அடைவதற்கு நான் ஏதோ முயற்சி செய்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அந்த முயற்சி சரியான பாதையில இருக்கா, இதை ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்றதுக்கு, இதை ஒரு இவாலுவேட் பண்றதுக்கு, இது சரியா தான் போறதா இந்த காரியம், நமக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நாம் எப்போதுமே ஜட்ஜ் பண்றச்சே அது கொஞ்சம் ரொம்ப சரியா தான் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் இன்னொருத்தர் ஒரு தடஸ்தர் அதை பார்க்கச்சே இது சரியான வழியில போறதா அப்படின்னு அவருடைய திருஷ்டியில பார்த்தா அது நன்னா இன்னும் புலப்படும், இது சரியான இதுவா இருக்கான்னு. இன்னொன்னு, இந்த லோகம் இருக்கே, இது இருள் தருவான் ஞானம், கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நான் இன்னைக்கு பகவத் விஷயத்துல போயிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் எப்போ நாம அந்த மார்க்கத்திலேருந்து தவறி விழுவோம் நமக்கே சொல்ல முடியாது. விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புல நிலை மண்முளே என்னை பெற்றால் என் செய்யா. ஆனால் நித்திய சூரிகளே இங்கே கைக்கரியம் பண்ண வந்தா கூட அவாட கூட இந்த இந்திரியங்கள் ஒரு பாடாப்படுத்திடுன்னு சொன்னா, நாம் பாம்புடன் ஒரு கூரையிலே பைனார் போல இந்த இந்திரியங்களோட இந்த சரீரத்தோட நாம் இருந்துட்டு இருக்கோம், நம்ம இது சும்மா விடுமா? அதனால ஒரு நல்லோருடைய திருடிவாரத்தில் நாம் இருந்து அவர் சொல்படி நம்ம கேட்டு நடந்தா நமக்கு நல்ல கதி உறுதியாக கிடைக்கும். இது இல்லைன்னா அது கேட் ஆன் தி வால் தான். நாம் ஏதோ நல்ல வழியில போயிட்டு இருக்கோம்னு நினைச்சுட்டு இருப்போம், இன்னைக்கு போயிட்டு இருப்போம், நாளைக்கு எப்படி ஆகும் நமக்கு தெரியாது. அடியே நல்ல சமாதானம். இதோடைய தொடர்ச்சியா அப்படியே இப்போ ஆழ்வார்கள் இப்போ 12 இல்லை 10 பேர் 11 வச்சுட்டா கூட அதுல திருமழிசை ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாரை தவிர மற்ற யாருக்கும் ஆச்சாரியர்னு வாழ்ந்து இருந்ததா அந்த மாதிரி நம்ம எங்கேயும் பார்க்கலையே. அவள் எக்ஸப்ஷன்னு கொள்ளலாமா, இல்லை அது எப்படி? அதாவது தேவர் சொல்ற மாதிரி திருமழிசை பிரான் அவர் பேயாழ்வாரிலிருந்து சிக்ஷை பெற்றவர். பேயாழ்வாருடைய வாழ்த்து நாமத்திலேயே திருமழிசை பிரான் தொழுகொன் வாழியே அப்படின்னு வருது. ஆனால் நம்மாழ்வார நம்முடைய ஆழ்வார்களுக்கெல்லாம் கூட்டஸ்தராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் நாம் பார்க்கச்சே, நாம் அந்த குரு பரம்பரா அனுசந்தானம் பண்றச்சே, ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹா என்ன எம்பெருமான் மயர்வரம் அதிநலம் அருளினன்னு அவருக்கு மயர்வரம் அதிநலம் அருளினான். பஞ்சசம்ஸ்காராதிகளை மந்திரோபதேசம், இந்த தாபசம்ஸ்கார் இத்தியாதிகளை சேன முதலியார் மூலமாக செய்து வைத்தான்
எம்பெருமான் அப்படின்னு தெரியுது. அதனால அவருக்கு ஆச்சார சம்பந்தம் உண்டு. இதே போல மற்ற ஆழ்வார்கள் விஷயத்திலையும் இப்போ பெரியாழ்வார் பொறுத்த வரைக்கும் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட்சி செய்கின்றோம் அப்படின்னு அது ஸ்ரீவைஷ்ணவ சந்தானமே. அது என்னையும் என் உடமையும் உன் சக்கர பொறி ஒத்திக்கொண்டு கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடியாட்சி செய்கின்றோம். ஆகையில அவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற குடியிலே பிறந்தவர்கள். திருத்தப்பனார், திருப்பாட்டனார் எல்லாரும் இந்த மரபிலே வந்தவர்கள். அவரை இவர் அடிபணிந்து இந்த சம்ஸ்காரங்களை பெற்று இருக்கலாம். மேலே எம்பெருமானும் அவர்களுக்கு எய்த்திடை மண் கொண்ட வெந்தை இரா பகலினை ஓதுவித்து இத்தியாதினால எம்பெருமான் அவர்களுக்கு பீதகவாடை பிரானால் பிரம உருவாகி வந்து இத்தியாதி பிரமாணங்களால எம்பெருமானே ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்திருக்கான். அறியாதன அறிவித்த அத்தா அப்படின்னு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஆழ்வார்களுக்கும் உண்டு. குலசேகர பெருமாள் ஒரு க்ஷத்ரிய வம்சத்திலே தோன்றியவர். ஒரு ராஜ குலத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு குலகுருன்னு ஒருத்தர் இருப்பார். தனித்து க்ஷத்ரியர்களுக்கு கோத்திரங்கிறதே கிடையாது. அவர்கள் யாரு எந்த ஆச்சாரனை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த ஆச்சாரனுக்கு என்ன கோத்திரமோ அதே கோத்திரம் தான். பெருமாள் வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்தவர், பிராட்டி கௌதம கோத்திரத்தை சேர்ந்தவள். நம்ம இதுல பார்த்தோமே, புராணங்கள்ல பார்த்தோம்னா பிராட்டி இதே இக்ஷ்வாக்கு வம்சத்தை தான் தோன்றியவள். பிராட்டி இக்ஷ்வாக்கு வம்சம், பெருமாள் இக்ஷ்வாக்கு வம்சம். ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, அந்த ஜனகராஜன் ஒரு யாகம் பண்றச்சு வசிஷ்டர நீர், வசிஷ்டர் தான் 2 குலத்துக்கும், இக்ஷ்வாக்கு வம்சம்னா வசிஷ்டர் தான் குலகுரு. தேவரீர் யாகம் பண்றதுக்கு வரணும்னு கேட்கிறா. நான் இந்திரனுக்கு யாகம் பண்ண போறேன்னு வசிஷ்டர் அங்க எழுதுறார். அதனால இவர் கௌதமரை வச்சுட்டு யாகம் பண்ணிவிடுறார். அதனால ரிஷி மாறி போனதால கோத்திரம் மாறி போயிடுது. அதனால கண்டிப்பாக இவாளுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் நிச்சயமாக இருக்கணும். இப்ப திருமங்கை ஆழ்வாருக்கு திருநறையூர் நம்பியே ஆச்சாரியன், இந்த பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியன். அர்த்தத்தை சொன்னவர் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான். அதனால திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் க்ஷமிக்கணும். ஆஹா, இப்படி எல்லா இந்த ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு இருந்திருக்கும். இல்லைனாலும் எம்பெருமானுடைய நியோகத்தினால விஸ்வக்சேனர், சேன முதலியார் இதை செய்திருப்பார். அடியன் ரொம்ப கன்வின்சிங்கான ஆன்சர் அடிவா இருக்கு. அடுத்த கேள்வி ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்த்தால் பல இடங்களிலேயும் ஆழ்வார்கள் எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதைன்னு சொல்ல வந்தவர்கள் தான், அதில் எது இல்லை. ஆனால் பல இடங்களிலே இந்த எல்லா தேவதைகளும் சமன்ற மாதிரி சில வார்த்தைகள் பார்க்கிறோம். முனியே, நான்முகனே, முக்கண்ணப்பா, திரிமூர்த்தி சாமியம் அப்படின்னு பார்க்கிறோம். அது அவர்களுடைய அபிப்பிராயம் இல்லை அப்படின்றது நன்னாவே தெரியும். ஆனால் இதை நேரடியாக ஒருத்தர் பார்க்கும் பொழுது உங்கள் ஆழ்வாரே சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர்களுக்கு நாம் பதில் சொல்லணும் அப்படின்னா அதை எந்த ரீதியில் அதை சொல்லி இது சாமியத்தை அவர்கள் சொல்ல வரவில்லை, இதை இந்த மாதிரி பார்த்து இப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும் அப்படின்றத அதை எப்படி நம்ம அவளுக்கு புரிகிற மாதிரி சாதாரண ஒரு லேமேன்ஸ் லாங்குவேஜஸில் அதை எப்படி சொல்லணும் அப்படின்றது. ஆழ்வார்கள் சுதந்திரமாக எந்த கருத்தையும் சொல்லலை. வேதம் எந்த கருத்தை சொல்லித்தோ அதைத்தான் ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். வேதம் தமிழ் செய்த மாறன், இது திராவிட வேதம்னு சொல்றோம். வேதத்துல எம்பெருமான் தான் பரதத்துவம்னு ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய வாக்கியங்களும் உண்டு. இந்த மாதிரி மற்ற தெய்வங்களோட சமானாதிகரித்து பேசக்கூடியது, இது சாமானாதிகரண்யம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. அப்படி பேச்சும் உண்டு. இப்ப நாராயண சுக்தத்தில் நாம் பார்த்தோம்னா தத்துவம் நாராயண பரஹான்னு ஸ்பஷ்டமாக சொல்லிடுது. ஆனா சப்ரம்மா சசிவா, அவனே பிரம்மா அவனே சிவன் அப்படிங்கிற வாக்கியமும் இருக்கு. ஆக நாம் என்ன பண்ணணும், எம்பெருமான் தான் பரதத்துவம்னு சொல்லியிருக்கு. இன்னும் சில வாக்கியங்கள், நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே. இப்போ நாம் சப்ரம்மா சசிவாங்கிற வாக்கியத்தை மட்டும் நாம் பார்க்காமல் மற்ற வாக்கியங்களையும் நாம் ஆலோசனை பண்ணி அதுக்கு பொருள் சொல்லணும். இந்த ஒரு கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு நாம் அதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. அப்படி நாம் அர்த்தத்தை சொன்னோமே ஆனா இந்த குருடர்கள்லாம் சேர்ந்து ஆனை எப்படி இருக்கும் அப்படின்னு அறிய புகுந்த போது தூண் மாதிரி இருக்கும், ஒருத்தன் காதை பிடிச்சிட்டு முறம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார்கள். ஒரு கதை கேட்கிறோமே, அந்த மாதிரி ஆயிடும். அதனால எல்லாத்தையும் பரியாலோசனம் பண்ணி
நாம் அதுக்கு பொருள் சொல்லணும். அதுதான் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளையும் நாரணன் முழு ஏழுக்கும் நாதன் அப்படின்னு ஸ்பஷ்டமாக தெரிவித்திருக்கிறார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு ஸ்பஷ்டமாக எம்பெருமான் நாராயணன் தான் அனைவரையும் படைத்தவன், அவன்தான் எல்லாருக்கும் தலைவன் இருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த முனியே நான்முகனே முக்கண்ணப்பா சிவனாய் அயனானாய் அப்படிங்கிறதுல இந்த சப்ரம்மா சசிவகாங்கிற மாதிரி நாம் அர்த்தம் கொள்ளணும். அதுக்கு நாம் புதுசாக அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. துடுப்பிருக்க கைவேவானின் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்கள் அதற்கு அழகாக அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது சரீரத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆத்மாவையும் குறிக்குங்கிறது ஒரு நியாயம் உலகத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். கோபாலன் பருமனாக இருக்கிறான், கோபாலன் நல்ல ஞானம் படைத்தவனாக இருக்கிறான். அப்போ கோபாலன் பருமனாக இருக்கிறான்னா இந்த இவ்விடத்திலே கோபாலன்கிற சொல்லானது அந்த சரீரத்தை குறிக்கிறது. ஆனால் கோபாலன் நல்ல அறிவு படைத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அங்கே அந்த கோபாலன் என்கிற சொல் அந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தெரிவிக்கிறது. அப்ப இந்த கோபாலன் என்கிற சொல் சரீரத்தையும் குறித்து உள்ளே உரையக்கூடிய ஆத்மாவையும் குறிக்கக்கூடிய தன்மை பெற்றது. அதே போல இங்க சப்ரம்மா சசிவஹா இந்த வாக்கியத்துல இந்த பிரம்மா என்கிற சப்தமானது எப்படி இந்த சரீரத்துக்குள்ளே நாம் ஆகிற ஆத்மா இருக்கிறோமோ அது போல இந்த ஆத்மாவுக்குள்ளும் எம்பெருமான் ஆகிற பரமாத்மா உரைகிறான். அப்ப இந்த பிரம்மாதி தேவர்களுக்குள்ளும் நமக்கு மட்டும் இல்லாமல் நாம ஆகிற இந்த ஆத்மாக்குள்ள மட்டும் அல்லாமல் எல்லா ஆத்மாக்களுக்குள்ளும் எம்பெருமான் உள்ளே உரைகிறான். அப்ப அந்த பிரம்மா என்கிற சொல் அந்த பிரம்மாவையும் குறித்து எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவையும் குறித்து அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் குறிக்கிறது. ஆக யாதொரு பரம்பொருள் நாராயணன் என்று சொல்லப்பட்டதோ அந்த பொருள் தான் பிரம்மாவுக்கும் அந்தர்யாமி, சிவனுக்கும் அந்தர்யாமி. ஆக இங்கே முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு சொன்னா அந்த பிரம்மதேவனுக்கு அந்தர்யாமியானவனே, முக்கண்ணப்பனுக்கு அந்தர்யாமியானவனே என்று ஆழ்வார் இதைத்தான் தெரிவிக்கிறார். தேவர் நடுவில் அந்த சாமானாதிகரண்யம்னு சாதிச்சது அதுதான் இது இல்லையா? அதே கண்டிப்பா. அது ஒரு வேற ஏதாவது ஒரு லௌகிகமான ஒரு உதாரணத்துல அதை சொல்ல முடியும். இப்போ இந்த சாமானாதிகரண்யம்ங்கிறது இதான். இங்க கோபாலன் அறிகிறான், கோபாலன் பருமனாக இருக்கிறான், இங்க இடத்துல அப்படி வருது. சாதாரணமா மின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய், எம்பெருமானை வேத நான்காய் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. வேத நான்காய்ன இங்க பிரதாத்ரு பிரதேய பாவ பிரயுக்த சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்றான். எம்பெருமானையே வேதம் நான்காய் அப்படின்னு திருமங்கேழ்வார் சொல்ற அப்படின்னு அருளி செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எம்பெருமான் தான் இந்த 4 வேதங்களையும் அடியேனுக்கு தந்தருளினான், 4 வேத சாரப்பொருளாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை அடியேனுக்கு உபதேசித்தருளினான், அதை தந்தருளினான். அப்ப தந்தவனையும் தந்த வஸ்துவையும் சேர்த்து சொல்லுதல். இப்போ ஒரு வறியவர் தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறார். பல பேரிடத்துல யாச்சனை பண்ணி இந்த கல்யாணம் பண்ணணும். அப்போ சில பேர் இடத்துல போய் யாச்சனை பண்றார், நான் இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சில பேர் சொல்றான். அப்போ அவர் ஒரு ஷிட்டா போட்டு எழுதி வச்சிருக்கார். கோபாலயங்கார் சுவாமி வளையல், மைத்திரி மாமி திருமாங்கல்யம், ஜெகநாதன் சுவாமி ரொக்கம் 10,000 ரூபாய். அப்போ மைத்திரி மாமி ஜெகநாதன் சுவாமி 10,000 ரூபாய், கோபாலயங்கார் சுவாமி கூரைப்படவையோ, அவர் கூரைப்படவையா? அவர் கூரைப்படவை கொடுக்க போகிறவர், கொடுப்பவர், கொடுத்தவர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அவர் எழுதியிருக்கிறது அவ்வளவுதான். கோபாலயங்கார் சுவாமி கூரைப்படவை, ஜெகநாதன் சுவாமி திருமாங்கல்யம், மைத்திரி மாமி ஏதோ இதுல உதாரணத்தை விவக்ஷ இல்லை. அந்த மாதிரி வேத நான்காய் எம்பெருமான் வேத நான்காய் இருக்கிறான்னா வேத நான்கை தந்தவனாக இருக்கிறான், வேத நான்கினுடைய சாரப்பொருளை தந்தவனாக இருக்கிறான். இப்படி நாம் சொல்றது உண்டு. அந்த மாதிரி பிரம்மாதான் எம்பெருமானா, பிரம்மாவை படைத்தவன் எம்பெருமான், பிரம்மாவை நியமிப்பவன் எம்பெருமான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இந்த இப்போ இது சாமானாதிகரண்யம் அப்படி இதெல்லாம் பேசும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், நல்ல அதுக்கு ஒரு ஆழமான ஒரு சம்பிரதாயத்தில் சாஸ்திரங்களில் ஒரு அபியாசம் இருக்கணும். சாஸ்திரங்களில் அபியாசம்னு சொல்லும் பொழுது இந்த சதுசாஸ்திரம்னு சொல்றோம். அந்த சதுசாஸ்திரங்கள் அது என்ன, அது படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்,
எந்த வயசுல படிக்கலாம்? இப்போ அதுக்குன்னு சின்ன வயசுல தான் படிக்க முடியுமா, இல்லை வயதான பிற்பாடு அது ஏதாவது நம்ம பரிசிரமப்பட்டு ஏதாவது அதை அதிகரிக்க முடியுமா? அந்த சதுசாஸ்திரங்களை பத்தி கொஞ்சம். அவசியம். சதுசாஸ்திர பண்டிதர்கள்னு பழைய நாள் வித்வான்கள் எல்லாம் கொண்டாடி சொல்வது உண்டு. அதாவது தர்க்கசாஸ்திரம் அல்லது நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் என்று 4 சாஸ்திரங்கள். உண்மையிலே பார்த்தோமேயானால் நம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி இங்கே மீமாம்சா சாஸ்திரம் என்று சொல்லப்படுவதற்கு அது பூர்வ மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்வார்கள். இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு உத்தர மீமாம்சா சாஸ்திரம் என்று பெயர். மற்றவர்களுடைய கருத்தின்படி அது ரெண்டும் வெவ்வேறு சாஸ்திரமாக இருந்தாலும் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி இரண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம், ஐக்க சாஸ்திரியம்னு சொல்வார்கள். ஒரே சாஸ்திரத்தினுடைய 2 பகுதிகள், ஒரே கிரந்தத்தினுடைய 2 பகுதிகள். ஏன்னா மீமாம்சை என்னால் விசாரம்னு அர்த்தம். விசாரம்னு சொன்னா ஒரு ரொம்ப உன்னதமான விசாரம், புனிதமான ஒரு விசாரம். வேத வாக்கியங்களை எப்படி நாம் இன்டர்பிரட் செய்வது, எப்படி அதை புரிந்து கொள்வது அப்படின்னு வரக்கூடிய ஒரு விசாரம் செய்யக்கூடிய ஒரு சாஸ்திரம். அதுல வியாசர் என்ன பண்ணார், அந்த வேதம் 2 பாகமாக பிரிஞ்சிருக்கு. கர்மகாண்டம், பிரம்மகாண்டம். யாகதான ஹோமாதிகளை பற்றி பேசக்கூடியது முன்பாகம், எம்பெருமானை பற்றி பேசக்கூடியது, அவனுடைய உபாசனைகளை பற்றி பேசக்கூடியது வேதாந்த பகுதி, பின்பகுதி. வியாசர் என்ன செய்தார், தம்முடைய சிஷ்யரான ஜெய்மினியை நீர் முன்பகுதியிலே எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருமோ அந்த சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு விசார சாஸ்திரம் பண்ணும் அப்படின்னு அவரை ஏற்றச் செய்து பின்பகுதியை தான், அந்த பிரம்மசூத்திரங்களை தான் இயற்றினார். ஆக இது ரெண்டும் சேர்ந்து ஒரே கருத்தை கொண்டது. ஒரே எப்படி வேதம் என்கிற மூல கிரந்தம் ஒன்றோ அதற்கு அதனுடைய விசாரம் செய்யக்கூடிய சாஸ்திரமும் இந்த சாஸ்திரமும் ஒரே கிரந்தம் தான், ஒரே சாஸ்திரம் தான், 2 பகுதிகள் கொண்டது. ஆனால் மற்றவர்கள் அதை 2 சாஸ்திரமாக கருதுகிறார்கள். அவர்களுடைய ஒரு வார்த்தையின் பேரிலே 4 சாஸ்திரம் ஒரு 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 விவகாரம் வந்திருக்கு. எப்படி அவர்கள் திருக்கோயில்னு சொல்றாளோ இல்லையோ, திருவில்லா தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் திருக்கோயில்னு சொல்றது போல, ஆனால் நாமளும் சொல்றது உண்டு சில சமயங்கள்ல திருவானைக்காவல், திருவையாறுன்னு சொல்றோம். அது அவர்களுடைய அபிப்பிராயத்தாலே அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அதே போல அவர்கள் சொல்கிறார்கள் லோக விவகாரத்தை அனுசரித்து சதுசாஸ்திரம் நாமும் சொல்றோம். 3 சாஸ்திரங்கள் தான் இந்த நியாயம். அவர்கள் சொல்லக்கூடிய 4 சாஸ்திரங்கள் நம்முடைய கணக்கில் 3ஆகத்தான் வரும். ஆக தர்க்கசாஸ்திரம் அல்லது நியாயசாஸ்திரம்னு பேரு. மீமாம்சா சாஸ்திரம் இது கீழே பார்த்தோம். தர்க்கசாஸ்திரம் என்பது கௌதமர் நியாயசாஸ்திரத்தை ஏற்றினார், நியாய சூத்திரங்கள். கணாதர் என்பவர் வைசேஷிக சூத்திரங்கள். இதுலேருந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், லோகத்தில் எப்படி இந்த பதார்த்தங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது, அதனுடைய பிரமாணங்கள் என்ன, இதை பற்றிலாம் பேச வந்தது இந்த தர்க்கசாஸ்திரம். மீமாம்சா சாஸ்திரம் அந்த வேத வாக்கியங்களை பற்றின விசாரம். அதுவே வேதாந்த பகுதியினுடைய விசாரமாக இருக்கிறது. அது பின்பகுதி, உத்தர மீமாம்சை, வேதாந்த சாஸ்திரம்னு சொல்கிறோம். வியாக்கரண சாஸ்திரம். வியாக்கரண சாஸ்திரங்கிறது அந்த பாணினி சூத்திரங்கள் ஏற்றினார், பதஞ்சலி மகாபாஷ்யம் ஏற்றினார். இது சொற்கள், அது எப்படி இந்த அர்த்தத்தில் இந்த சொல் தான் சரியான சொல். இலக்கணம், வியாக்கரணங்கிறது தமிழில் நாம் இலக்கணம் சொல்லுவோம். இந்த இலக்கண பிழை இல்லாமல் பேசுவதற்கு அது சாஸ்திரம் உபயோகப்படக்கூடியது. இப்போ இது எந்த வயசுல கற்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் மூல கிரந்தங்கள்ல சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது. அதனால சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஒரு பரிச்சயம் ஏற்பட வேண்டும். சாஸ்திர கிரந்தங்கள் போறதுக்கு முன்னாடி ஒரு சம்ஸ்கிருத பாஷையினுடைய பரிச்சயம் ஏற்பட வேண்டும். இது மேலே 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 பற்பல சாமானிய கிரந்தங்கள், பிரகரண கிரந்தங்கள்னு சொல்வார்கள், ஆரம்ப கிரந்தங்கள். அதுலேருந்து ரொம்ப உயர்ந்த கிரந்தங்கள், உத்துங்க கிரந்தங்கள், பிரௌட கிரந்தங்கள் அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய எவ்வளவோ கிரந்தங்கள் இருக்கின்றன. எப்படி நாம லௌகிக படிப்பில் ஒரு கிண்டர் கார்டன்லேருந்து PhD வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி பல நிலைகள் இதில் இருக்கின்றன. அதில் அந்த யார் வாசிக்கிற வராளோ அவளுடைய ஒரு புத்தி சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்ஸ்கிருத பாஷையில் ஆரம்பம் ஒரு பரிச்சயம்லாம் ஏற்பட்டு வந்தால் அது ஒரு 12-13 வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம்.
15 வயசு அந்த மாதிரி சாஸ்திரங்கள் ஆரம்ப படிப்பெல்லாம் அது ஆரம்பிச்சு ஒரு 15. சம்ஸ்கிருதம் எந்த அளவு வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருந்தா இது உள்ள ஓரளவுக்கு ஒரு வாக்கியம் வாசிச்சா அது நமக்கு ஒரு, ஏன்னா இந்த சாஸ்திரத்துக்கு வந்த பிறகு நாம வந்து வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு ஒரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கணும். இந்த சாஸ்திரத்தினுடைய பிரமேயம் அவர்களுக்கு புரியணுமே ஒழிய அப்போ அவர்கள் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெடிகேட்ல அவ வந்து காலத்தை செலவு பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு 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 காவிய பாட்டங்கள்லாம் வாசிச்சு ஒரு போக்கு தெரிஞ்சு ஒரு பாஷையினுடைய ஒரு நரம்பு அறிந்தவர்களாக இருந்து அதுக்கப்புறம் சாஸ்திரத்துக்கு வர்றது உச்சிதம். அதுவும் இப்போ மற்ற சாஸ்திரங்கள்லாம் இப்போ ஒரு நியாய சாஸ்திரம், இப்போ வியாக்கரண சாஸ்திரம் எல்லாம் அது கொஞ்சம் அதெல்லாம் முன்னாடி வாசிச்சுட்டு பிற்பாடு தான் வேதாந்த சாஸ்திரத்துக்கு வருவது. அதே மாதிரி பூர்வ மீமாம்சையும் ஓரளவு பரிச்சயம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரம். வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கும் போது ஓரளவுக்கு பக்குவம் ஆயிருக்கணும். அது ஒரு விதமா ஒரு பக்குவம் ஆயிருக்கணும். இதெல்லாம் அவ்வளோ ஒரு கொஞ்சம் லோகத்தை அனுசரிச்ச சாஸ்திரம் தான் இப்போ நியாய சாஸ்திரம் எல்லாம். அது வியாக்கரண சாஸ்திரமும் சொற்பிழைகள் இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்கக்கூடிய சாஸ்திரம். ஆனால் வேதார்த்தத்தை நிர்ணயம் பண்றது அதுக்கு கொஞ்சம் நாம் விசார சாஸ்திரம் இது. அந்த விசார ஏன்னா இந்த மீமாம்சா சாஸ்திரங்கிறதுக்கு விசார சாஸ்திரம், புத்தி கௌசலம், இந்த விசாரம் பண்றதுக்கு உண்டான ஒரு கௌசலம் அவனுக்கு இருக்கணும். அதனால சிறுபிராயங்கள்ல இப்போ ரொம்ப சிறுபிராயத்தை உபநயனமான பிற்பாடெல்லாம் வேதத்தை அத்தியனம் பண்றது, வெறும் அந்த நெட்டுரு சொல்றது, இந்த மாதிரியான ஒரு ரோட் லேர்னிங் சொல்வாளே, அதெல்லாம் சிறுபிராயத்தில் பண்ணி அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அமர கோஷத்தை நெற்று பண்றது இத்தியாதிகள்லாம் அது சிறுபிராயத்தில் பண்ணி அப்புறம் இந்த சாமானிய சாஸ்திரங்கள் வாசித்து அதுக்கப்புறம் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ளே வரணும். அதனால இதுல ஓரளவுக்கு ஒரு வேதாந்த சாஸ்திரம் வரைச்சே ஒரு 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 18-20 வயசு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ரொம்ப பெரியவர்கள் 20 வயசுலயே வாழ கரை கண்டவர்கள் அப்படிலாம் இருக்கா, எக்ஸப்ஷனலா நாம சொல்லலை, ஒரு பொதுவான ரீதியில நாம் சொல்றோம். இது மேல் எல்லைங்கிறது கிடையாது. பெட்டர் லேட் தேன் நெவர். அவளுக்கு உற்சாகம் இருந்து வாசிக்க முடியுமானால் வாசிக்கலாம். அந்த 20 வயசை தவற விட்டவர்கள் கூட 25 30 அதை தாராளமா வாசிக்கலாம். ஏன்னா வேதாந்தம் வந்து இன்னும் கடைசி வரைக்கும் அந்த வேதாந்த அர்த்தங்களை நாம வந்து அபியாசம் பண்ணிட்டே தான், அதை வந்து மனனம் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதனால என்னைக்கு வேணா அது வாசிக்கலாம், ஒன்றும் குறவில்லை. என்ன ரொம்ப தளர்ந்து போயிட்டான்னு சொன்னா அவளுக்கு இதுல வந்து அவ்வளவு கொஞ்சம் கஷ்டம் பிரவேசம். அதுக்கு இன்னும் சாரதமமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தார்த்தங்கள், ரகசிய கிரந்தங்களுடைய அர்த்தங்கள், இந்த வேதாந்தத்துடைய சாரமாக இருக்கக்கூடிய ரகசியார்த்தங்கள்ல அவ பொழுதுபோக்க ஆரம்பிச்சுடலாம். அவ ரொம்ப ஒரு 50 60 ஆயிடுத்துன்னு சொன்னா அப்போ நான் அடியிலேருந்து நான் வந்து வேதாந்த அர்த்தத்தை வாசிக்கிறேன், நான் சாஸ்திரங்கள் நியாயம் மீமாம்சை வாசிக்கிறேங்கிறதுக்கு இல்லாமல் அவர்கள் இன்னும் ஆழ்வார் பாசுரங்கள்லையும் ரகசிய கிரந்தங்கள்லையும் பொழுத போக்கினான்னா, ராமாயணாதி இத்திஹாசங்களில் பொழுத போக்கினான்னா இன்னும் நன்னா அடி. இந்த 4 சாஸ்திரங்கள் வாசிச்சுட்டு தான் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களுக்குள்ள நம்ம போக முடியும்னு ஒரு நியமம் இருக்கு. இது அதாவது எப்படி கேட்கறது, இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ப்ராக்டிகல் ப்ராப்ளம், அதனால கேட்குறேன். இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால ஸ்ரீபாஷ்யம் வாசிக்க முடியுமா? அதாவது சாஸ்திரம் ரொம்ப பெருசா இருக்கு. அதான் இது ஆரம்ப ஒரு பிரகரண கிரந்தங்கள்லேருந்து பெரிய இதுலேயே மேலே 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 போய் எவ்வளவோ கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தங்கள் எல்லாம் அதுவும் பின்னாடி வந்து வரக்கூடிய வித்வான்கள் தங்களுடைய ஒரு வைதுஷ்யத்தை, தங்களுடைய ஒரு பாண்டித்யத்தை வெளிப்படுத்துறதுக்காக நிறைய அதுக்கு பரிஷ்காரங்கள், ஒரே ஒரு வாக்கியத்தின் பேர்ல எவ்வளவோ அதுக்கு வியாக்கியானம் அப்படி எழுதிட்டு போயிருக்கா. அதெல்லாம் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடலாம். அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் தர்க்க மீமாம்சையில் அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொண்டு தாராளமாக நாம் இதுக்குள்ள வேதாந்த அத்தியனத்துக்கு வந்து விடலாம். அதனால எல்லாம் வாசிக்கணுங்கிறது இல்லை. ரொம்ப சிறுபிராயம் நன்னாக புத்தி சக்தி இருக்கு, அதனால நாம் வாசிக்கிறோம் செய்யலாமே ஒழிய தாராளமாக அதை விட்டுட்டு நாம் இந்த வேதாந்த அத்தியனத்துக்கு வந்து விடலாம். இந்த நியாய வைசேஷிக சாஸ்திரம்னு சாதிச்ச தேவர், இப்போ இந்த 6 மதங்கள்னு சொல்றோம், ஷட் தர்ஷனங்கள், அது ஷட் தர்ஷனங்கள் நம்ம அவருடைய ரெலவன்ஸ் என்ன இந்த சாஸ்திரங்கள் வாசிக்கும் போது? இப்போ 6 தர்ஷனங்கள்ன்றது 6 ஆஸ்திக தர்ஷனங்கள் சொல்லுவாங்க. நியாயம் வைசேஷிகம், யோகம் சாங்கியம், மீமாம்சை வேதாந்தம். இப்போ இந்த நியாயமும் வைசேஷிகமும் சேர்ந்துதான் அது தர்க்கசாஸ்திரமாக, அது 2 சேர்ந்து தான் தர்க்கசாஸ்திரம் சொல்லப்படுது. இந்த
மீமாம்சை வேதாந்தங்கிறது தான் அது ரெண்டும் அந்த 4 சாஸ்திரத்துக்குள்ள மீமாம்சா சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் வந்துடுது. இந்த யோக மதம், இந்த சாங்கிய மதம், இது நாம் வேதாந்தத்தை நம் சம்பிரதாயத்தில் சொன்னோம்னா, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் இந்த யோக முறைப்படி நாம் எம்பெருமானை உபாசனம் பண்றது. உபாசனம் நம்முடைய மதத்தில் நம்முடைய வேதாந்தப்படி உபாசனத்தின் மூலமாக எம்பெருமானை அடையலாம், பக்தி யோகத்தின் மூலமாக எம்பெருமானை அடையலாம். அது எப்படி பண்ணுவது? அதுக்கு இந்த யோக மதத்தினுடைய ஒரு உபயோகம் இருக்கு. சாங்கியர்கள் சொல்லக்கூடிய தத்துவ பிரக்கிரியை, சாங்கியன் சொல்லக்கூடிய 24 அச்சேதன தத்துவங்கள், ஆத்மா என்கிறது ஒரு சேதன தத்துவம், அறிவுடையவன், அதையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஒன்னே ஒன்று சாங்கியன் என்ன சொன்னான்னா, அவன் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது கிடையாது. இந்த தத்துவங்கள் எல்லாம் சுதந்திரமாக இருக்கின்றன, இவைகளை எம்பெருமான் என்கிற ஒரு தத்துவத்தையே ஒத்துக்கிற, எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டிலே அவர்கள் இருக்கின்றன என்பதையும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் அந்த அம்சத்தை தான் நாம் தள்ளுறோமே ஒழிய, அவன் சொன்ன தத்துவ பிரக்கிரியை நாம் அப்படியே கொள்கிறோம், வேதாந்தத்தில் நாம் அப்படியே கொள்கிறோம். யோக மதத்தினுடைய ரெலவன்ஸும் நன்னாவே இருக்கு. இந்த உபாசனம் பண்றதுக்கு எந்த கிரமத்தில் யோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும், அதுக்கு இருக்கவே இருக்கு. சில அம்சங்கள் அது எம்பெருமான், யோக மதத்தில் எம்பெருமான் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம் மட்டும்தான், உலகத்தை படைப்பவன் மட்டும்தான், உலகத்துக்கு மூலப்பொருள் அவன் அல்லன்னு சொல்றான். அது மாதிரி விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. மற்றபடி நன்னாக அதுக்கு ரெலவன்ஸ் உண்டு. யோகம், சாங்கியம், நியாயம், வைசேஷம் தர்க்கமாக எடுத்து, அதே போல மீமாம்சை, வேதாந்தம். இப்போ இதுல இந்த சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்டன் சொல்லுவோம், அவள்லாம் வேதாந்தத்தில் வருவாளா? இதுல சங்கராச்சாரியர் என்பவர், அவர் ஒரு விதமாக அந்த வியாசர் இயற்றிய பிரம்மசூத்திரங்களை இன்டர்பிரட் செய்தார், வியாக்கியானம் பண்ணினார். வேதாந்தங்களுக்கு அவர் ஒரு விதமாக வியாக்கியானம் பண்ணினார். அதாவது உலகமனை, கண்ணாலே காணக்கூடிய இந்த உலகம் அனைத்தும் மீச்சை, ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம் அப்படின்னு அந்த வேதாந்தத்துக்கு அவர் ஒரு விதமான ஒரு கருத்தை தெரிவித்தார். பிரம்மசூத்திரங்களுக்கும் ஒரு விதமான கருத்தை தெரிவித்தார். இதை எம்பெருமானார் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்திலும் வேதார்த்த சங்கரம் முதலிய கிரந்தங்களிலும் கண்டித்தார். இது வேற ஒரு கோணத்தை அவர் காட்டினார். எல்லாருமே வேதாந்த மதம் தான் இல்ல. இப்போ அந்த சங்கரனும் பாஸ்கரனும் வேதாந்த மதத்தை சேர்ந்தவர்கள். அதுல சங்கரர் என்பவர் அவித்யை என்பது அதை பத்தி சொல்லக்கூடியவர். அவித்யினாலே அது பலவாக தோத்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இதுல வேற ஏன் அந்த பலவாறாக அந்த பேதம் எப்படி ஏற்படுகிறதுங்கிறத பல பேர் பலவிதமாக தெரிவிக்கிறார். அது சங்கரன் ஒரு கொள்கை, பாஸ்கரனுடைய கொள்கை வேற. அந்த இந்திரியங்கள் இத்தியாதி உபாதியினாலே அது வெவ்வேறாக தோத்துகிறது அப்படின்னு. இது மாதிரி யாதவ பிரகாஷன் என்பவனுடைய ஒரு மதம், அது வேற ஒரு மதம், பரிணாமவாதம். அது பிரம்மமே ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் அச்சேதனமாகவும் பரிணமிக்கிறது அப்படின்னு ஒரு மதம். இப்படி அதெல்லாம் வேதாந்தத்தை வெவ்வேறு விதமாக அவர்கள் இன்டர்பிரட் செய்கிறார்கள். அப்ப சங்கரனும் பாஸ்கரனும் வேதாந்தத்தின் இன்டர்பிரட் செய்யக்கூடியவர்கள். இப்ப பாட்டன், பிரபாகரன் இவர்கள் எல்லாம் இந்த மீமாம்சா மதத்தை சேர்ந்தவர்கள். குமாரல பட்டன், அதாவது ஜெய்மினி மீமாம்சா சூத்திரங்களை இயற்றினார். அதற்கு ஷபரன் என்பவன் பாஷ்யம் இயற்றினார். ஷாபர பாஷ்யம்னு சொல்வார்கள். அந்த பாஷ்யத்திற்கு வியாக்கியானமாக வந்தது குமாரல பட்டன் எழுதிய வார்த்திகம். அதற்கு மேலே பிரபாகர மிஷன் இயற்றியது. ஆக அவன் ஒரு ரீதியாக வியாக்கியானம் செய்தான் இந்த குமாரல பட்டன். பிரபாகர மிஷன் ஒரு ரீதியாக வியாக்கியானம் செய்தான். அப்போ அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் பிரபாகர மிஷனுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் பிரபாகரர்கள், குமாரல பட்டனுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் பாட்டர்கள். அப்போ ஒரே பாஷ்யத்துக்கு வெவ்வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ். இந்த மீமாம்சை அப்படின்றது வேத வாக்கியங்களை விசாரம் பண்றது அப்படின்னு சாதிச்சது தேவர். இப்போ அந்த வேதத்துக்கு 6 அங்கங்கள்னு சொல்றோமே, சீக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம், கல்பம்னு. ஆமா. அந்த அதுலயே இது வருமா, இல்ல இது தனியா? இது எப்படி? மீமாம்சை என்பது உபாங்கம். இப்போ வியாக்கரணம் வேதத்தினுடைய அங்கம், இது உபாங்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. மீமாம்சை, நியாயம், மீமாம்சை, தர்மசாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள் என உபாங்கங்கள் 4. சாங்கோபாங்கமாக வேதத்தை அத்தியனம் செய்து அங்கங்களோடும் உபாங்கங்களோடும் வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும். அப்படி அதுல நியாயம் என்பது ஒரு உபாங்கம், மீமாம்சை என்பது ஒரு உபாங்கம். அந்த உபாங்கத்துல இந்த மீமாம்சை என்பது சேரும்.
ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது இப்போ ஆச்சாரிய சம்பந்தத்தை பற்றி பேசினோம். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக ஒரு ஜீவன் வந்து மோட்சத்துக்கு போயிடுறார் இந்த ஜென்மத்தினுடைய முடிவிலேயே அப்படின்னு. அந்த ஆச்சாரியன் சொல்படி கேட்டு நடந்து இப்போ அவர் மோட்சத்துக்கு போயிடுறார் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய சந்ததிகள், அதாவது அவருடைய பிள்ளை முதலானவர்கள் அவருக்கு வருஷா வருஷம் பிரத்யாப்திகம் ஸ்ரார்த்தம்னு சொல்கிற மாதிரி அது பண்ணுறா. இது எப்படி அவர் தான் இங்கேருந்து மொத்தமாக விடுபட்டு இங்கே இருக்கிறவா யாருன்னே அவருக்கு தெரியாது, அவர் போயிடுறார், எல்லாரையும் மறந்துட்டு போயிடுறார். அதை வந்து அவர் ஏற்றுப்பாரா? அவர் பித்ருலோகத்திலிருந்து அவர் அங்கேருந்து கூப்பிட்டு ஸ்ராத்தாதிகள் பண்ண முடியும். அவர் தான் மோட்சலோகத்துக்கு போயிடுறாரு, அவருக்கு எப்படி ஸ்ராத்தாதிகள் பண்ண முடியும்? அது அவர் ஏற்றுப்பாரா? பண்ணுறா, அதை எப்படி வந்து அவர் ஏற்றுப்பார் அப்படின்றது ஒருத்தர் கேட்டிருக்கார். அதாவது நாம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் செய்யக்கூடிய இந்த திருவத்தியனம், நம் சம்பிரதாயத்தில் அந்த திருவத்தியனம் சொல்லுது. அன்றைய தினம் திருவாய்மொழி சேவை அல்லது கோயில் திருவாய்மொழி சேவை எல்லாம் உண்டு. அது திருவத்தியனம் சொல்கிறது. ரொம்ப பெரிய ஆச்சாரிய புருஷர்களுக்கு அன்றைக்கி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் இந்த பித்திருக்களுக்கு குறித்து செய்கிறோமா அப்படின்னா, ஒரு ஸ்ரீவைஷ்ணவர்கள் பரமேகாந்திகள் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களுமே அந்தந்த தேவதையை குறித்து இராமல் அந்த தேவதைக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடமும் அது செல்கிறது என்கிற கண்ணோட்டத்திலே தான் நாம் செய்கிறோம். இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் செய்யக்கூடிய இந்த திருவத்தியனத்தை கூட சில விசேஷங்கள் இருக்குன்னு பெரியவா சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் அப்படின்னு சொல்லுவார்கள். சில அது சொல்லக்கூடாதுன்னு, அந்த வசுருத்ர ஆதித்ய பித்ரு பிதாமக பிரபிதாமக வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த அந்த திருநாமத்தை இட்டு தான் சொல்லுவார்கள் அப்படின்னு கூட ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆகையினால இவர்கள் நேரே இந்த பித்திருக்களுக்கு செய்யறாங்கிறதே கிடையாது. அந்த பித்திருக்களுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால அவர்கள் பரமத்துக்கு போயிருந்தாலும் அந்த எம்பெருமானுக்கு இப்படி அவர்கள் செய்ய வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் பண்ணியிருக்காள், நாமும் பண்றோம். அதனால இது அவர்களுக்கு அது போய் சேருமான்னு சொன்னா அவர்களுக்கு இப்போ அவர்கள் இந்த பரமத்துக்கு அடைந்திருந்தாலும் எம்பெருமான் தம்மோடு ஒக்க அருள் செய்வர்னு அவர்களுக்கும் 8 குணங்கள் ஆவிர்வாவம் அடைகின்றன. அதுல ஒரு குணம் சத்திய சங்கல்பத்துவம் என்பது. அதனால அவர்களுடைய ஒரு எண்ணத்தின் பேர்ல அவர்களுக்கு அவர்களுடைய பித்திருக்களை அவர்கள் பார்க்கணும்னு நினைச்சா கூட, அங்க முக்தாத்மாக்கள் அவர்களுடைய பித்திருக்களை முன்னோர்களை அவர்கள் பார்க்கணும்னா கூட காமாதேவாஸ்ய பிதரஹா சமுத்திஷ்டந்தி அவளை பாப்பான்லாம் இருக்கு. அதனால அவளுக்கு நம்மோட ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்த ஒன்றும் குறவில்லை அதுல. ஆனா நேரா நமக்கு அந்த பித்திருக்களோட ஒன்றும் நம்ம கம்யூனிகேஷன் இல்லை. அவர்களுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சிலது நமக்கு என்ன தோணும்னா, அவ பரமத்துக்கு போயிட்டாலே அவர்கள் ஏதோ இந்த வேற ஏதோ லோகத்துக்கு போனவாள அந்த லோகத்துக்கு போறதுக்கு அந்த வழியில இதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்றது, அப்படி சில கர்மங்கள்லாம் நடுவில் இருக்கும். இந்த 10 நாள் பரம வச்ச பிற்பாடு அந்த ஒரு 10-12 நாள்ல செய்யக்கூடிய கர்மங்கள்லாம் கொஞ்சம் அது இர்ரெலவெண்ட் போல நமக்கு தோத்தும். ஒரே ஒரு ஐதிஹ்யம், முத்தமூத்து கோல் துணையா அந்த வியாக்கியானத்தை பெரியவாச்சாம்பிள்ள ஒரு ஐதிஹ்யம் அருளிச்சுக்கிறார். அதாவது நஞ்சியர் சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்த பொழுது அந்த சந்நியாசாசிரமம் ஸ்வீகரிக்கிறதுக்கு ஒரு மந்திரம், அந்த தண்டத்தை ஸ்வீகரிக்கும் பொழுது, இந்த திருதண்டத்தை ஸ்வீகரிக்கும் பொழுது சகேமே கோபாய, சிநேகிதனே என்னை நீ காப்பாற்றுவாய். அப்போ இந்த மந்திரத்தை சொல்றச்சே நஞ்சியர், ஐயோ ஒரு பரமச்சேதனனை நீயே என்னை காத்தருள வேணும்னு சொல்ல வேண்டி இருக்க, போய் இந்த அச்சேதனத்தை இந்த திருதண்டத்தை நீ என்னை காப்பாற்றுவாய் சொல்ல வேண்டியிருக்கே. அதுக்காக அவர் அந்த மந்திரத்தை சொல்லலேன்னு இல்லை, சொல்லியிருப்பார் நிச்சயமா. அந்த மாதிரி சில சமயங்கள்ல இந்த ஒரு சில பிராயஷ்சித்தங்கள், அவன் இரவிலே மறித்ததுக்கு பிராயஷ்சித்தம், அவன் தட்சிணாயனத்திலே மறித்ததுக்கு பிராயஷ்சித்தம், அப்படி எல்லாம் சிலதுகள்லாம் நாம் பண்ணுவோம். அந்த இந்த அபர காரியங்கள்ல இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு ரெலவெண்ட். அவரோ பரமத்துக்கு போயிட்டா நல்ல சாஸ்திரப்படி இருந்து எம்பெருமானுடைய பிரீத்திக்கு பாத்திரமானவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அவருடைய பார்த்தாலே நமக்கு எப்படி அந்த ஆத்து நீர் வரவு
அணித்தானால் புசிந்து காட்டும்னு அது அவரை பார்த்தாலே இது சர்ம தேகம் இன்னும் அறுதியிடலா இருக்கும்னு அவரை பார்த்தாலே நமக்கு தெரியும். கண்ணும் கண்ணீர்வா பெருமாளை அனுபவிச்சுட்டு இருப்பார், நிச்சயமா பரவத் தான் போயிருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த கர்மங்கள் எல்லாம் நாம பண்ணத்தான் போடும். இந்த மாதிரி ஒரு பண்ணித்தான் ஆக வேண்டும். அடி இந்த இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி, சிறுவர்களை சம்பிரதாயத்தில் ஈடுபட செய்ய என்ன செய்யலாம்? குறிப்பாக பெண் குழந்தைகளை சம்பிரதாயத்தில் ஈடுபட செய்ய. ஏன்னா இப்போ கேர்ள் சைல்ட்ஸ்க்குன்னு பார்த்தாக்கா பெருசாக ரோல் எதுவும் இல்லை. இப்போ பிள்ளை குழந்தைகளுக்கு வந்து வேதாத்தியனம் பண்ணி வைக்கலாம், இது பண்ணலாம், திவ்ய பிரபந்தம் சொல்லி வைக்கலாம், கோயிலில் கைங்கரியங்கள் இருக்கு. ஆனால் கேர்ள் சைல்ட்ஸ்க்கு அந்த மாதிரி, சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி இல்லை. எப்படி ஈடுபடுத்தலாம்? எதை ரிலாக்ஸ் பண்ணலாமா, இல்லை இருக்கிற செட்டப்பே போருமா, இதில் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணுறோமா அப்படின்றது. ஏன்னா தேவருக்குலாம் வந்து இன்னும் நிறைய பேர் சாஸ்திரம் வாசிக்கணும்னு ஆசை இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டடாக வரமாட்டா, வரதில்லைன்றதும் நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணால் இதை கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஆக்க முடியும் அப்படின்றது ஏதாவது மைண்டில் ஒரு தாட்ஸ் இருக்குமோ இல்லையோ தேவருக்கு? அதாவது சாஸ்திரங்கிறது வந்து அதுவே ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது. சாஸ்திரங்களை வாசிச்சு, சாமானிய சாஸ்திரங்கள் வாசிச்சு, வேதாந்த சாஸ்திரம் வாசிச்சு, பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்குடலாக நியாய மீமாம்சைகளை அதிகரித்து பொழுதுபோக்குவதும் அருளி செயலிலே. கடைசியில் அவ வந்து சேர வேண்டியது அருளி செயலிலையும் இந்த ரகசிய கிரந்தங்கள்லையும். அந்த ரகசியங்களை அடிப்படையாக கொண்டதுதான் அருளி செயலும் இருக்கு. அல்டிமேட் ஸ்டேஜ். அதுக்கு தான் அவரும் பகவத் விஷயத்தை நன்னாக தெளித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போதுன்னு இப்படி நல்ல எம்பெருமான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் அல்டிமேட் கோல். இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, சிறுபிராயத்திலேயே அவர்கள் இளமையில் கல், அது எப்போதுமே பசுமரத்தாணி போல நன்னாக அது அப்பதான் பதியும். இதுக்கு அந்த அவருடைய அந்த குடும்ப சூழ்நிலை, அந்த என்விரான்மெண்ட், அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்டாகவே நாம் அதை மெயின்டைன் பண்ண பார்க்கணும். குழந்தைகளை நீ படின்னு சொல்லிட்டு தாயார் தோப்பினார் அவ இது ஃபோனும் கையுமா இருக்கிறதோ, இல்லை அவர்கள் லௌகிகமான ஒரு வியாபாரத்தை, அவர்கள் ஆஃபீஸ் போகிறது வர்றது அப்படி இருந்து குழந்தைகளை மட்டும் நீ 10 கிளாஸ்க்கு அமுச்சு வச்சுட்டா அது எவ்வளோ தூரம் காரியக்கரமாகும். ஏதோ அந்த குழந்தைகள் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் ஏதோ கடனேன்னு அவள் போவா. அதுக்கப்புறம் அவர்கள் ஓரளவுக்கு இந்த டீனேஜ்னு ஒன்று வந்துடுத்துன்னு சொன்னால் இவர்களுக்கு ஆசை இருக்கலாம் இந்த குழந்தைகள் வரணும்ட்டு, இவா லௌகிகமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கச்சே அந்த குழந்தை மட்டும் இதுக்கு முழு மனசோட வரும்னு எப்படி நம்ம நினைக்க முடியும்? அப்போ குழந்தைகள் இந்த மாதிரி வரணும்னு சொன்னால் அந்த குடும்பத்திலே இவா தாயார் தோப்பனார் எல்லாரும் இந்த பகவத் விஷயத்தை ஈடுபாடு கொண்டிருக்கணும். அஃப்கோர்ஸ் a person should do something to win the bread. அது பண்ணித்தான் அவன் இன்னைக்கு காலகட்டத்தில் அது கண்டிப்பாக தேவையாக தான் இருக்கு. ஆனால் பெண் பிள்ளைகளும் போகணுமா உத்தியோகத்துக்கு? ஏதோ ஒரு ரொம்ப குடும்பத்தை சமதசையாக இருந்ததுன்னா பெண் பிள்ளைகள் ஏதோ வேற வழி இல்லைன்னு போகலாம். அதர்வைஸ் இன்னைக்கு தட் ஹாஸ் பிகம் அ கல்ச்சர். இந்த சந்தர்ப்பத்தை ஒரு வாக்கியம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நாட்காலே நீராடி அவசியம் தேவருக்கு தெரிஞ்சிருக்கும். பெரியவாச்சாம்பள்ளியுடைய வியாக்கியானம், ஒரு மகிழ்ச்சியானவள் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு பிரவர்த்திக்கும்படி இருக்கைக்கு மேற்பட ஒரு புருஷனுக்கு அவத்தியம் இல்லையே. ஒரு பெண் பிள்ளை தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு முற்பட்டால், அப்படி அவள் முற்படும்படியாக ஒரு புருஷன் வைத்துக் கொண்டானே ஆனால் அதற்கு மேற்பட அந்த புருஷனுக்கு ஒரு அவத்தியம் இல்லையே, ஒரு கேடு இல்லையேங்கிற. அதாவது ஆண்டாள் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முற்பட்டாள். கோபத்தினால அவன் என்ன காப்பாத்தல, ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னால் அப்படின்னு சொல்லி நமக்கே நலமாதல், எனக்கு என்னுடைய நன்மையை நானே சம்பாதிச்சுக்கிறேன், நானே குளிக்க போறேன், அவன் திருப்பார்கடலே சாய்ந்தருடையதை அசத் சமமாக்க கடவேன். அவன் எல்லாரும் காக்கணும்னு அங்க படுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் சும்மா, அதான் ஒன்றும் காக்கிறது இல்லை, அது ஒன்றும் இல்லை போய் அப்படின்னு பண்ணிவிடுறேன். அது ஏதோ கோபத்தில் சொல்ற வார்த்தை. அந்த மாதிரி இன்னைக்கு இது என்ன ஆகுது, பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஏதோ லௌகிக்கம் படிக்கிறா, நிறைய படிக்கிறா, புருஷ குழந்தையோட காட்டில் இன்னும் நன்னா படிக்கிறா. ஏன்னா இந்த புருஷ குழந்தைகளுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய வந்து விடுறது.
பொன் குழந்தை கொஞ்சம் சின்சியராக நன்னாவே படிக்கிறா. பெரும்பாலும் சொல்கிறேன், இது எக்ஸப்ஷன்ஸ் என்றைக்குமே இருக்குது. நன்னா படிச்சு விட்றா, நல்லா ஸ்ரத்தையாக படிக்கிறா. அப்புறம் மேலே மேலே படிச்சுட்டா அது உடனே உத்தியோகம் இன்றைக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். அந்த பிளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் இந்த கேம்பஸ்லேயே எல்லாம் வந்து விடுறது. அப்போ பெரிய உத்தியோகம் வந்து விடுறது. இவ்வளோ படிச்சுட்டு உத்தியோகம் போகாத இருக்கிறதா, வெறும் இருக்கிறதா, இப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து விடுறது. அதனால் பள்ளிக்கூட படிப்போ ஏதோ ஒரு அடிப்படையான ஒரு படிச்சுட்டு இந்த சம்பிரதாய கிரந்தங்களை நன்னா படிச்சு ஒரு நல்ல குடும்பத்தை, இவாளுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. ஹோம் மேக்கர்னு சொல்லி மேல்கொண்டு சந்ததியை நல்ல தர்மத்தை ருச்சி உடையதாக இவர்கள் தான் பண்ணியானும். என்னதான் புருஷாள் பண்ணாலும் ஒரு ஆண் பிள்ளைகளுடைய குழந்தைகள் பேர்ல அந்த ரோல்ங்கிறது அது மச் லேட்டர் வரதோன்னு அப்படின்னு தோத்துறது. ஏன்னா சிறுபிராயத்திலேருந்து எல்லாத்துக்கும் அம்மா அம்மான்னு அந்த குழந்தைகள் அம்மாவையே நாடி இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்பா தாயார் அஸ் அ பிகர் சே இந்த ஆரம்ப நாள்கள்ல அப்பா அவ அந்த குழந்தைகளை நன்னா ஒரு மோல்ட் பண்ணி நன்னா சிறுபிராயத்திலே இந்த பாசுரங்கள்லாம் சொல்லி எத்தனையோ பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் தகப்பனார்ண்ட நான் வேதாத்தியனம் பண்ணேன், எங்கள் தாயார்ண்ட தான் நான் அருளிச்செயல் அத்தியனம் பண்ணேன். அவளுக்கு ஆத்து காரியம் அவ்வளவு இருக்கும். குளத்துல பாத்திரங்கள் எல்லாம் சுத்தி பண்ணிட்டு குளத்துல அப்படியே எங்களுக்கு அருளிச்செயல் சந்தை சொல்லுவா, அப்படியும் பெரியவா சொல்லி கேட்டிருக்கேன். பெண் பிள்ளைகள் பல பேருக்கு சந்தை, பல வித்வான்களுக்கு அவ தாயாராண்டியே இதெல்லாம் சந்தையெல்லாம் ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்க, நல்ல வைதிக கிரகங்கள்ல பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த செவியத்தினாலேயே வேதமெல்லாம் கூட வந்திருக்கும். ஆனா அது சொல்லக்கூடாதுங்கிறதால சொல்ல மாட்டா. பையா தப்பா சொல்ற அப்படின்னு கூட அவர்கள் சிக்ஷிப்பார்கள் அப்படின்னு தான் கேட்போம். அதனால நிறைய பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நிறைய ரோல் இருக்கு. நம்ம அதை இன்னும் அதை பழைய நாள் இந்த எல்லா விதமாகவும் நாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலேன்னு தோத்தது. பெண் பிள்ளைகள் இது என்ன ஆகுது, இந்த சொசைட்டியும் இந்த பெண் பிள்ளைகள் கொஞ்சம் ஏதானு கொஞ்சம் அப்படி இப்படி வந்ததுன்னு சொன்னா அந்த கேரக்டர் அசாசினேஷன் ஒன்று ஆயிடுறது. அதனாலேயே பயந்து 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 இந்த பெண் பிள்ளைகள் இது மாதிரி உள்ளடங்கி போடுறான். ஆனால் உள்ளே இருந்தாலும் அவளுக்கு உண்டான ஒரு ரோல் நன்னாக இருக்கு. ஒரு கூறத்தாழ்வான காட்டிலும் கூறத்தாண்டாள் நல்ல அனுஷ்டானம் மிக்கவளாக இருந்தான்னு சொல்றா. அப்படின்னா ஞானம் இல்லாம அனுஷ்டானம் இருக்குமா? ஆனால் நன்னாக விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே அங்காடி பண்டமாக போகணுங்கிறது கிடையாது. எல்லாத்தையும் இதை எக்ஸிபிட் பண்ணணும், இது விளைச்சல்லணும் அப்படின்னு இது தம் குடும்பத்திலேயே இது விநியோகப்படலாம். அதே மாதிரி ஒரு புருஷன் நன்னாக மேலே வரணும்னு சொன்னாலும் அந்த பேக்ட்ராப்ல ஒரு அவசியம் ஒரு பெண் பிள்ளை இருந்து அந்த சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமாக முடியாது. ஒரு அலங்காரமாக ஒரு தூண் மேலே நிற்கிறதுனா, ஒரு 10 அடி 20 அடி தூண் நிற்கிறதுனா, கீழே ஒரு 10 அடி 20 அடி கல்லு அதே மாதிரி அது கீழே பூமியில மறைஞ்சிருந்தா தான் இது மேல அலங்காரமா நிற்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளை அதை தாங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஆண் பிள்ளை ஒரு வெளியில எக்ஸிபிட் ஆகணும்னு சொன்னா பெண் பிள்ளை அவனை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தா தான் அது ஆக முடியும். குடும்பமும் அப்பதான் நல்லா பரிமளிச்சு வரும். அதனால பெண் பிள்ளைகளுக்கு நிறைய ரோல் இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும், சம்பிரதாய அர்த்தங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கணும். அது ஐ திங்க் நாம் அந்த விஷயத்தை ஒரு பேக் சீட்டில் தான் இருக்கும் நம்ம இருக்கோம். இன்னும் மற்ற இவாள்லாம், அதாவது ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் பெண் பிள்ளைகளுக்கு தனியாக குருகுலம் எல்லாம் வச்சு நடத்தின்னு இருக்கா. பல இடங்கள்ல நடக்கிறது. அந்த ஒரு குருகுலங்கிற மாதிரி இல்லைனாலும் ஒவ்வொரு ஆண்களுமே குருகுலமாக இருக்கலாம். நம் சம்பிரதாயத்தை கூட ஒரு ஸ்ரீபெரும்புதூர் போன்ற ஒரு திவ்ய தேசங்கள்ல ஒரு திருமாளிகளும் ஒரு குருகுலமாக விளங்கித்து, ஒரு திண்ணையிலையும் ஒரு பாடம் நடந்தது, பெரிய திருவரங்கம் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குரூப்ஸா பெண் பிள்ளைகளுக்கு அவளுக்கு சந்தைகள் சொல்லிக் கொடுக்கறது, விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது, அருளிச்செயல் அர்த்தங்களையும் நாம சொல்லிக் கொடுக்கலாம் தாராளமா. இன்னைக்கு விவாகமான பிற்பாடு தான் பஞ்சசம்ஸ்காரம், அதுக்கப்புறம் தான் அர்த்தங்கள்னு சொன்னா, சின்ன குழந்தைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. முன்னாமே நம்ம உபநயனானே பஞ்சசம்ஸ்காரம் பண்றோம். பெண் பிள்ளைகளுக்கு கூட நாம என்ன பண்ணலாம்னு சொன்னா, ஒரு புஷ்ப சமாஷணம் இத்தியாதிகள் பண்ணி நாம் அவளுக்கும் திருவாய்மொழியோ அந்த அர்த்தமோ சொல்லாமல் அடிப்படையான ஒரு அருளிச்செயல் தான் நம்ம சொல்லியே வைக்கிறோம். அடிப்படையான ஒரு குரு பரம்பரை முதலிய கிரந்தங்கள் சொல்லி இந்த அருளிச்செயல் வியாக்கியானங்களையும் அவ கேட்க முடியா பண்ணி, மீதி இந்த புராண இத்திஹாச கதைகள் எல்லாம் சொல்லி நல்ல ஒரு நீதிகளை சொல்லி அவளுக்கு வளர்த்து, வைதிகமாக காரியங்கள் எல்லாம் பெருமாளுக்கு இவன் திருவாராதனம் பண்றான்னா அதுக்குண்டான தளிகை இத்தியாதிகள் சமர்ப்பிக்கிறதுக்கு அதுக்குண்டான ஒரு
பழக்கங்கள் எல்லாம் பழக்கி வச்சு ஆத்தனா மெயின்டைன் பண்ணுறது, கோலம் போடுறது இத்தியாதிகள், இந்த மாதிரியான ஒரு நல்ல சங்கீதம், அதுவும் பெருமாளுக்கு ஒரு உபச்சாரம் தானே, அந்த மாதிரியான வழிகளில் நாம் பழக்கலாம் தாராளம். அடியன் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கு பெண்கள் தான் முக்கியமான பங்கு. கண்டிப்பா. அப்படி அந்த சொசைட்டியை உருவாக்கக்கூடிய பெண்களை உருவாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை அப்படின்னு அந்த மாதிரி நம்ம குழந்தையிலிருந்தே பெண் குழந்தைகள் வளர்க்கும் பொழுது உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஜஸ்ட் நீ பாஸ் பண்ணி நீ சம்பாதிச்சு நீ வேலைக்கு போனா போறாது, நீ உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு ஜெனரேஷன்ஸை நீ வந்து உருவாக்கணும் கண்டிப்பா அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சொன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி அது டியூன் ஆகும். அது தாயார் தோப்பனார் பண்ணணும். இவா குழந்தையோட நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இவா உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் இருந்தால் அதை நம்ம வந்து வாட்ச் பண்ண முடியாது. அதை ஒரு நன்னா நாம வந்து நம்முடைய ஒரு வி ஷுட் சூப்பர்வைஸ், அதை நாம பார்த்துட்டு இருக்கணும். அதை நல்ல விதமாக போராடான்னு பார்க்கணும். குழந்தைகளுக்கு அதை நாம் என்கேஜ் பண்ணணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அதை பண்ணுறேன், இதில் ஒன்றுமே எனக்கு போரிங்காக இருக்குது, அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நாம் இதை பண்ணணும். இந்த பகவத் விஷயம் இப்போ எத்தனையோ விளையாட்டுகள்லாம் கூட பகவத் விஷய சம்பந்தமாக விளையாட்டுகள்லாம் வந்துடுது. ஆனால் இது என்னன்னா, அது ஒரு விளையாட்டாக போயிடக்கூடாது. அது வந்து அதுக்கப்புறம் அது மெயின் ஸ்ட்ரீமுக்கும் வரணும். ஆரம்பத்தில் சிறுபிழாயத்தில் அது ஒரு விளையாட்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதுவே வாழ்க்கை, இது ஒரு ஸ்ரீவைஷ்ணவம்ங்கிற என்பது ஒரு வாழ்க்கை முறை என்பது அவர்களுக்கு உணர்த்தி இந்த மெயின் ஃபோல்டுக்குள்ள அவள் கொண்டு வரணும். மேலே சில பகுதிகள் வந்து எப்படின்னா தேவையுடைய பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அதில் முதல் கேள்வி வந்து, தேவருடைய சிஷ்யர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான உபதேசம் என்ன? சிஷ்யர்கள்னா கிரந்தங்கள் வாசிச்சவா, அந்த மாதிரி ஒரு இடத்துல பாடம் வாசிச்சவா. அதாவது அடிப்படையான சில விஷயங்கள். ஞானம்ங்கிறது என்னைக்குமே அது எண்ட் பாயிண்ட் கிடையாது. ஞான should culminate in அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானங்கிற ஒரு வார்த்தை, அது இந்த தமிழ் இந்த சம்ஸ்கிருதம் இது ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம். அது நாம் இந்த இடத்துல அதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். கற்க கஷடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த வார்த்தையை பாருங்க, கற்ற பின் நிற்க. இங்க பார்க்க அனுஷ்டானம். அணு என்பதுக்கு என்ன அர்த்தம் சொல்றோம்? பின். ஸ்தானம் ஸ்தானம். திஷ்டதி அனுதிஷ்டதி. திஷ்டத்தினா நிற்றல், நிற்கிறான். ஆஹா, அந்த ரெண்டு பாஷை எவ்வளவு அழகா சொல்றது. ஸோ அது அனுஷ்டானம், பின்னிற்றல். ஸோ ஒரு கிரந்தத்தை நாம் வாசிக்கிறோம்னு சொன்னா அதோட ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் நம்ம அதை அனுஷ்டிக்க முடியலனாலும் அதை தேவர் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பேபி ஸ்டெப்னு. ஸோ அது ஒரு பேபி ஸ்டெப் எடுத்துன்னு வச்சுட்டு அதுலேயே நிற்கக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு நம்ம எல்கேஜியே படிச்சுட்டு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை முன்னேறதுக்கு பார்க்கணும். அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வருவதற்கு முக்கியமாக பார்க்கணும். பல பேர் பல கிரந்தங்கள் கேட்குறா, பல இடங்களில் காலக்ஷேபங்கள் நடக்கிறது. ஆனால் இது அது அனுஷ்டான பரியந்தமாக ஆச்சா? அந்த அனுஷ்டானம் அது முக்கியமாக போகணும். அப்படி நான் பார்க்கச்சே ஒரு பேசிக் அனுஷ்டானங்கள்னு பார்த்தா, நித்தியப்படி ஆத்த பெருமாளுக்கு திருவாராதனை நடக்கணும். பெருமாளுக்கு கண்டருள பண்ண பிரசாதத்தை தான் நான் ஸ்வீகரிப்பேன் அப்படிங்கிற ஒரு 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 கட்டுப்பாடு நான் வச்சுக்கணும். இது ஒரு ஆகார, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஆகார சுத்தோ சத்வ சுத்தின்னு. ஆகாரம் சுத்தமாக இருந்தால் தான் மனசு சுத்தமாகும், நாம் படிக்கிறதெல்லாம் நிற்கும், மேற்கொண்டு அனுஷ்டானங்களும் நல்லபடியாக இருக்கும். அதனால இது ஒரு முக்கியமான ஒரு ஆகார நியத்திங்கிறது ஒரு முக்கியமாக வேணும். இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள். தேவதாந்திர சம்பந்தம் கூடாது இத்தியாதியான விஷயங்கள். அந்த கூடி விட்டு அந்த கிரந்தம் என்ன சொல்றதோ அதுபடி நாம் நடக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அப்பதான் நாம வாசித்ததுக்கு ஒரு பயன். இல்லைன்னா அந்த அனுஷ்டானம் இல்லைன்னா நானும் வாசித்தேன்னு சொல்லிக்கலாம் வேறுமே. அதனால அது என்ன வாசிக்கிறோமோ அதை நாம் அனுஷ்டானத்தை கொண்டு வர பார்க்கணும். சந்தங்கள் 1000 அரிய கத்து வல்லாரானால் இந்த அரிய கத்து வல்லாத முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த வல்லவரான அரிய அது அனுஷ்டான பரியந்தமாக பண்ணும். அடுத்தது வந்து சம்பிரதாயத்தின் இன்றைய நிலை, கவலையா நிம்மதியா? அதாவது இது என்ன சொல்றது, அதாவது
எவ்வளவோ ஒரு வசதிகள் பெருகி இருக்கு. பெரியவாளுக்கு இல்லாததெல்லாம் நமக்கு நிறைய சௌகரியங்கள் நிறைய வந்திருக்கு. ஒரு கிரந்தத்துக்கு, ஒரு கிரந்தம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. ஒரு ஒரு அர்த்தம் நாம பார்க்கணும்னு சொன்னா ஏதோ ஒரு ஆச்சாரிய புருஷா திருமாளிகையில் ஏடுகள் இருக்கும். அதை அது ஒத்தரண்ட தான் அந்த ஏடுகள்லாம் இருக்கும். இன்னைக்கு அச்சு போட்டு அச்சு யந்திரங்கள்லாம் வந்து நல்லா சுலபமாக புஸ்தக வடிவில் வந்து அதை பார்க்கறதுக்கெல்லாம் முன்னாடிலாம் அந்த வழக்க வச்சுட்டு சமப்பட்டுன்னு பார்த்து எழுத்தாணி கொண்டு ஏட்டில் எழுதி அந்த கஷ்டங்கள்லாம் இல்லை. புஸ்தகமாக அழகாக வந்துடுத்து. புஸ்தகங்கள் வாங்கணுங்கிறது கூட கிடையாது. அழகா இன்னைக்கு சாஃப்ட் காப்பீஸ், அந்த கிளிக் ஆஃப் அ பட்டன் வி கெட் எவ்ரி திங். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா நிறைய இருக்கு. விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூட இப்போ யாரும் அந்த பழைய நாளில் ஒரு திருக்கோட்டியூர் நம்பி மாதிரி எம்பெருமானா நாள்லேயே எம்பெருமானாரே அதை தளர்த்து விட்டார். அவளை போய் கேட்டு 18 தடவை நடந்து வச்சு அப்படிங்கிறது இல்லை. ஆச்சாரிய பெருமக்களே போய் திருத்தி பணி கொண்டு சொல்லியிருக்கா. மணக்கால் நம்பி பச்சையிட்டு அளவந்தாருக்கு தெரிவித்தார். கூரகுலத்தோதாசர் திருவாயுமை பிள்ளைய சம்பிரதாயத்துக்கு வந்தார். இருந்தாலும் நடுவில் இந்த காலக்ஷேபங்கள் இத்தியாதிகள்லாம் நிறைய இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கூட ரொம்ப நமக்கு ஆன்லைனில் எவ்வளவோ சௌகரியங்கள் இது மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகுதுன்னா நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தோற்றுறது. ஆனால் அந்த ஒரு ஆச்சாரியனோட நேரே பழகிறது, அவருடைய ஹாவபாவங்கள், அவருடைய அந்த நேரே பழகினா அந்த வைப்ரேஷன், முக்கியமாக என்னென்னா ஒரு பிரதிபத்தி, ஆச்சாரியன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரதிபத்தி. இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த ஆன்லைன் காலக்ஷேபங்கள் இத்தியாதியால் கிடைக்குமா? அதனால் அந்த வசதிகளையும் நாம் உபயோகப்படுத்திட்டு எது எசென்ஷியலாக தேவையோ அது நாம் விட்டுவிடக்கூடாது. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுன்னு ஆயிடாமல் நாம் ஆச்சாரியன்ட்ட அந்த பிரதிபத்தியோட ஒரு அந்த மாதிரி காலக்ஷேபங்கள் கேட்டாலும் நாம் வந்து ஒரு ஆச்சாரியன் நம்ம இன்னைக்கு சௌகரியத்துக்காக நம்ம அவர் திருமாளிக்கு நம்மளால் நேராக போக முடியல, ஏதோ இந்த வழியாக நம்ம கேட்குறோம். ஆச்சாரியன் சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு பாவனையோட, ஒரு மனசில் ஒரு வணக்கத்தோட ஒரு நாம் அதை கேட்டால் நமக்கு அது காரியகரமாகும். இன்னொன்று என்னென்னா, எல்லா கிரந்தங்களும் ரகசிய கிரந்தங்கள் இத்தியாதிகள் இது வந்து இந்த ஆன்லைன் இத்தியாதிகள் வந்து சரிதான் அதெல்லாம். ஆனால் அது வந்து ஒரு நாட் த்ரோன் ஓப்பன் ஃபார் தி பப்ளிக். ஏதோ இந்த மீட்டு இந்த மாதிரியாக ஒரு க்ளோஸ் ஒரு சர்க்கிளில் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத நாம் ஷேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாமே ஒழிய ஓப்பன் டு தி பப்ளிக்காக இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிறச்சே ஒரு, ஏன்னா அதை பற்றின அனாவசியமான விமர்சனங்கள் இத்தியாதிகள்லாம் வருது. அதனால் இதை வந்து ரெண்டுத்தையும் ஒரு ஜுடிஷியஸாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு போகிறது ஒரு உச்சிதம்னு தோற்றுறது. அதனால் இது கவலைக்குரிய அம்சங்கள் அப்பப்போ வரும். ஆனால் நமக்கு என்ன, இது மாசுச்சகான்னு அவன் சொன்ன பிறகு அவன் திருவடி வாரத்தில் இருக்கோம், பார்சாதி திருவடி வாரத்தில் இருக்கோம், நம்ம கவலைப்படுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஒரு அளவுக்கு நம்முடைய பணிகளை நாம் சரியாக செய்து கொண்டு இருந்தோமே ஆனால் நிம்மதியாக இருக்கலாம். ஒன்றும் குறையும். கவலைப்படுறதுக்கு அவர் பார்த்துக்கிறார். நாம் கடமைகளை பண்ணலாம், நாம் கடமைகளை பண்ணுவோம். கடைசியாக ஒரு கேள்வி சுவாமி, தேவரீருக்கு பிடிச்ச, அதாவது எல்லாமே இதுதான், பிடிச்ச திவ்ய தேசம், பிடிச்ச திவ்ய பிரபந்தம், பிடிச்ச ஆழ்வார், பிடிச்ச ஆச்சாரியர், எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட், ஸ்பெஷல் லைக்கிங் இருக்கும் இல்லையா? அதில் பிடிச்ச திவ்ய தேசம்னா அஃப்கோர்ஸ் கோயில் தான். திருவரங்கம் பெரிய கோயில். அதாவது அடியன் அடியனுடைய தகப்பனார் பேர் ரங்கராஜன், அத்தை பேர் ரங்கநாயக்கி. அவள்லாம் கோவிலே தான் பிறந்தா. எங்கள் பாட்டி, எங்கள் பிதாமகர் பகுகாலம் அங்கே கோவிலில் இருந்தா. அவளுக்கு ரொம்ப ஆயாசமாக எங்கள் பிதாமகிட்ட அடியன் வளர்ந்தேன். அவளுக்கு ரொம்ப ஆயாசமாக இருந்ததுன்னா ரங்கப்பிரபோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவள் என்ன உகாராந்தா புல்லிங்கா ரங்கப்பிரபு சப்தா, அதில் வந்து சம்போதன பிரதமாந்தம் வந்து ஏ குரோ, அந்த மாதிரி ஏ ரங்கப்பிரபோன்னு தெரியுமான்னு அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவங்க இருந்த போது எத்தனையோ பெரியவா ரங்கப்பிரபோன்னு சொல்லியிருக்கா, அதை கேட்டு அவளுக்கு அப்படியே வந்திருக்கு. ஸோ அவள் சொல்கிறச்சேல அதில் ஒரு தனி பாவம் தெரியும் அடியனுக்கு. ஸோ சிறுபிராயத்தில் வந்து பாட்டி சொல்கிற மாதிரியே நாம் சொல்லணும். இந்த சின்ன குழந்தைலாம் கொஞ்சம் இந்த மிமிக் பண்ணும், இமிட்டேட் பண்ணும். அப்படி வந்து இம்பைட் பண்ணி அது அடியேனுக்கு ஏதோ சிரமமாக வந்தால், இன்னைக்கு ஆயாசம் வந்தால் தன்னடையே அந்த ரங்கப்பிரபோங்கிற வார்த்தை வரும். ஸோ அப்போது நிறைய சொல்லுவோம். நாங்கள் இருந்தது என்னமோ இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் பம்மலில் இருந்தாலும்
கோயில் வாசத்தை பற்றி நிறைய கோவில் இப்போ பெருமாள் திருமணம் நடக்கும், இந்த மாதிரி நடக்கும், அது நிறைய சொல்லிட்டு அது அங்கே இருக்கணும் அங்கே போகணும்னு ஒரு ஆசை சிறுபிராயத்திலே அது எனக்கு வந்துடுது. அது பகவத் கிருப்பையில் அது நிறைவேறிது. அதனால் ஸ்ரீரங்கம் கோவில், திருவரங்கம் பெரிய கோயில் தான் பூலோக வைகுண்டம் பிடிச்ச திவ்ய தேசம். திவ்ய பிரபந்தம்னு சொன்னால் முதல்ல சொல்லிண்டது திருப்பாவை. அதனால் வேதம் அனைத்துக்கும் வித்து. அதனால் எல்லாம் சங்கிரகமாக எல்லா விஷயங்களும் சொல்கிறா. நாராயணே நமக்கே பறை தருவான், கோவிந்தா உனக்கே நாம் பிரணவார்த்தம் வந்து கொடுத்து, நம்ம நாராயணே நமக்கே பறை தருவான் துவயார்த்தம் வந்து கொடுத்து. இப்படி ரொம்ப சிறு பிராயத்தில் சொன்னது ரொம்ப பிடிச்சது. அதனால் திருப்பாவை ஆடி மாசமா இருக்கு, திருப்பாவை கண்டிப்பாக இருக்கு. பிடிச்ச ஆழ்வார்னு சொன்னால் சிறு பிராயத்தில் எங்கள் தாயார் ஊர் ஸ்ரீவைகுண்டம். பந்துக்கள்லாம் நல்ல ஆழ்வார் திணையில் உண்டு. எப்போதும் சம்மர் வெக்கேஷன்னா ஸ்ரீவைகுண்டம் போகிறது. அங்கே போயிட்டு அப்படியே ஆழ்வார் உற்சவம் சேவிச்சுட்டு, அப்படி எனக்கு தேவபெருமாள் உற்சவமே தெரியாது. ரொம்ப நாள் வரைக்கும் தேவபெருமாள் உற்சவமே, வையம் கண்ட வைகாசி பிரம்மோற்சவம் தெரியாது. ஏன்னா ஆழ்வார் உற்சவமே சேவிச்சு அது தெரியவே தெரியாது. அப்போ அங்கே ஆழ்வார் உற்சவம், அப்போது அந்த அப்பன் கோயில் கேழ்வர், அந்த 8ஆம் நாள் அன்னைக்கு அழகா வெண்ணத்தாழி கிருஷ்ணன் திருக்கோலம். அதனால் ஆழ்வார் அவருடைய திருமேனி, அந்த அழகு, சின்னதாக ஒரு குழந்தையாட்டும், சின்னதாக ஒரு தொந்தியும் தொப்பையுமா ஆழ்வார் திருமேனி, நம்ம ஆழ்வார். இன்னொரு சௌகரியம் என்னன்னா, ஆழ்வார் பிடிக்கும்னு சொல்லிட்டா எல்லா ஆழ்வாரும் தலையான ஆழ்வார், அங்காங்கி பாவத்தில் எல்லாமே எல்லா ஆழ்வாரும் அதுலேயே வந்துடுறாரு. ஆச்சாரியர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கெல்லாம் தஞ்சமாக உத்தாரகர் எம்பெருமானார் தான். அதுவும் அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய அவரோட திருமேனி சேவிச்சா, ஏன்னா அழகான ஒரு திருமேனி, நாள் பூரா சேவிச்சுட்டே இருக்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடுதால் இல்லை எனக்கு இது அவ்வளோ அழகான திருமேனி. அதனால் எம்பெருமானார். அதுபடியே ஒரு எந்த உற்சவம் ரொம்ப பிடிச்ச உற்சவம்? திருவரங்கம் பெரிய கோயில்னாலே எல்லாரும் ராப்பத்துன்னு சொல்லிடுவா. இல்லை, இதில் அடியனுக்கு ஒரு விஷயம்னா, எங்கள் தாயார் ஊர் ஸ்ரீவைகுண்டம்னு சொன்னேன் இல்லையா, பால்யத்தில் பிரம்மோத்சவத்துக்கு அங்கே போயிடுது. இங்கே விருப்பம் திருநாள் எப்போவோ திருவரங்கம் பெரிய கோயில், அதே சமயத்தில் தான் அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் பிரம்மோத்சவம். அங்கே 5ஆம் உற்சவம் பெரிய திருவடி நாயனார் சேவை. இங்கேருந்து நாம் வடக்கேந்து தெற்க போக போக அது ஒரு நாள் ஏறிண்டே போகும். இங்கெல்லாம் 3ஆம் நாள், திருவரங்கம் பெரிய கோயிலில் 4ஆம் நாள், இன்னும் தெற்க போனோம்னா 5ஆம் நாள் தான் அங்கெல்லாம் கருட சேவை. அப்போது அந்த கருட சேவையும் போது ஆழ்வார் கள்ளர்பிரான மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு 7 ஆழ்வார் திணையிலேருந்து 5ஆம் உற்சவத்துக்கு ஆழ்வார் கள்ளர்பிரான மங்களாசாசனம் பண்ண 7 நீர் பாசுரம் பாடினது என்னமோ எங்கள் 3 பேரை பாடினீர். புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்து அவரை மட்டும் நீர் எப்படி மங்களாசாசனம் பண்ணலாம்? நாங்களும் வரத்தான் வருவோன்னுட்டு எம்மிடர் கடிவான், வரகுணம் அங்கே வருவான், காய்ச்சின வேந்தன், திருப்புளங்குடி வருவான், அவா வந்து விடுவான். ஆழ்வார் போய் இன்னொரு பெருமாளை பண்ணுறது நித்தியப்படி நம்மளை மங்களாசாசனம் பண்ணுறார். அவர்கிட்ட நாம் இன்னைக்கு மங்களாசாசனம் ஒரு நாள் மங்களாசாசனம் விட்டுவிட முடியுமா அப்படின்னு பொலிந்து நின்றுறானும் ஆழ்வாரோட கூட வந்துவிடுவார். ஆக 4 எம்பெருமான்களுக்கு கருட சேவை, ஆழ்வாருக்கு அம்சவாகனம். ரொம்ப அழகாக இருக்கும் உற்சவம். இது என்னன்னா, கடைசியில் எல்லாருமா சேர்ந்து திருமஞ்சனங்கள்லாம் ஆகி எல்லாம் ஆன பிற்பாடு அவள் திரும்பி எழுறது, மங்களாசாசனம் ஆகி எல்லாம் திரும்பி எழுறச்சே அந்த வரகுணமங்கை எம்பெருமான், திருப்புளிங்குடி எம்பெருமான் அவள் எழுதுவா, பொலிந்தின பின்னான் எழுதுவர். கடைசியில் ஆழ்வார் எழுவர். ஆழ்வாரை அனுப்பிச்சு வச்சுட்டு கள்ளர்பிரான் ஸ்ரீவைகுண்டத்து உற்சவ எம்பெருமான் அவர் திருப்பி சன்னதிக்குள்ளே எழணும். அது என்ன ஒரு 100-200 மீட்டர் தான் இருக்கும். அங்கே ஆழ்வார அந்த வீதியிலேருந்து அவர் உள்ளே எழணும். மண்டபம், அந்த முன் மண்டபம் வழியாக அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து அவ்வளவு தூரம் ஏழ்றதுக்கு ஆழ்வாரை பிரிஞ்சு எம்பெருமான் அப்படியே தளர்ந்து போய், ஐயோ இனிமே அடுத்த வருஷம் தானே ஆழ்வார் இங்கே ஏழுவர். இந்த எம்பெருமானுக்கு ஒரு குணம், மார்தவம்னு ஒரு குணம் சொல்றான். இது ஆத்ம குணம். அடியாருடைய விஸ்லேஷத்தை பொறாமை
அடியாருடைய பிரிவை பொறாமை. திருமேனியில் இருக்கக்கூடிய சௌகுமாரியம் அது ஒரு மென்மை, அது வேற. இது ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு மார்தம். அதாவது அடியாருடைய பிரிவை பொறாமின். அப்படி ஆழ்வாரை பிரிஞ்சுட்டு எம்பெருமான் அப்படியே தளர்ந்து போய் அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அங்கேருந்து ஏழ்றதுக்காகவும், அதுக்கு அந்த சமயத்தை நாகஸ்வரம் வாசிப்பான். அந்த நாகஸ்வரம் வாசிக்கிறான். அதுக்குன்னு நன்னா ஒரு ராகம், ரொம்ப சோகமா ஆழ்வாரை பிரிஞ்சு எம்பெருமான் அந்த சோகம் ததும்ப ததும்ப அவன் வாசிக்கிறதும் அந்த எம்பெருமான் ஏழ்றதும் ரொம்ப அது மனசை உருக்கும். ரொம்ப ஏன்னா எல்லாரும் இந்த உற்சவம் இதெல்லாம் சேவிக்கிறது, கருட சேவை அதெல்லாம் சேவிக்கிறது இது வந்து அந்த இருக்கும். பாத்தியா எப்படி இருக்கு அப்படிங்க பெரியவா சொல்லுவா. இது மாதிரி பாரு எப்படி பெருமாள் எவ்வளவு தளர்ந்து ஏழ்றார் பார், 1/4 மணி நேரம் அது பார். அந்த அவன் எப்படி வாசிக்கிறான், அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி ராகம் வாசிக்கிறான் பார் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் ரொம்ப மனசை கவர்ந்ததாக இருக்கு. அதே மாதிரி ரெட்ட திருப்பதியில கூட ஆழ்வார் போற வரைக்கும் பெருமாள் பார்த்துட்டு இந்த கடைசி தீவட்டி மறையிற வரைக்கும் அதே அங்கே இதே அப்படியே ஆழ்வார் இருக்கிற வரைக்கும் பெருமாள் இருந்துட்டு அப்புறம் உள்ள எழுதும். இதுல அடியன் அனுபவிச்சது என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா திருவரங்கம் பெரிய கோயில்ல இந்த ராப்பத்து சாத்வர முடியறது திருவடி தொழுதலாகி ஒரு 9 மணிக்கு 4/4 மண்டபத்துல பெருமாள் எழுதிப்பாரு. எல்லா ஆழ்வாருக்கும் கடைசி இந்த மரியாதை எப்படி அனுப்புவார். இது நிதானமா எழுறாருன்னு சொல்லிட்டு அங்க நம்பெருமாள் எப்படி அப்படின்னா ஆழ்வார் பிரிஞ்சு போயிட்டாரேன்னு 1 வருஷம் ஆகுமேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீண வாத்தியம் கிடையாது, திருவந்திகாப்பு கிடையாது, இங்க ஏழை பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா 2வது நிமிஷம் மூலஸ்தானத்துக்கு உள்ளே போயிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டு அப்படியே அவர் திருமங்கல மண்டலத்தை அப்ப சேவிக்கும் பொழுது வாடி இருக்கும் ஆழ்வார் மாதிரி பிரிஞ்சு போறாருன்னு. இது அச்சாவதாரத்துல நல்லா அனுபவிச்சு சேவிக்கிறவாளுக்கு தான் இதெல்லாம் சொல்லுவா. நல்ல அழகான விஷயங்கள். சுவாமியினுடைய இவ்வளோ நாடி எங்களோட இருந்து பேசினதுக்கு தலையெல்லால் கைமாறிடுவோமே அப்படின்னு சொல்லி தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அடியேன் இப்படி அழைச்சதுக்கு அடியேன் தன்யனாக அடியனை கருதுகிறேன். நிறைய நல்ல கேள்விகள். சுவாமி ரொம்ப அற்புதமாக, ரொம்ப ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கன்வின்சிங்காக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சாதித்திருந்தார். இன்னும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குமானால் இந்த வீடியோவிலேயே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாக்கா மேலே வரக்கூடிய வித்வான்களிடத்திலே அந்தந்த கேள்விகளையும் கேட்டு அதற்குண்டான விடையும் நாங்கள் அளிப்பதாக தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கேள்வி பதில் நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ் பகுதியிலே தெரிவிக்க வேண்டியது என்ன பிரார்த்தனையோடு அடியே உங்கள் விடைபெறுகிறோம். அடியன் ராமானுஜதாசன். அடியன் ராமானுஜதாசன்.